இது மாதிரி அமலாக்கத்துறையாகட்டும் சிபிஐ ஆகட்டும் எத்தனை வழக்குகள் போட்டு எவ்வளோ பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேருக்கு நிரூபிச்சிருக்காங்க உண்மையான வழக்குன்னு. ஒரு காலத்தில் அமலாக்கத்துறை ஏற்படுத்தப்பட்டதே கள்ளக்கடத்தல், சமூக விரோதிகள், இந்த தேசத்தை காட்டி கொடுப்பவர்கள், தேச நலனுக்கு எதிராக உள்ளவர்களுக்காகத்தான் இப்படிப்பட்ட துறைகளை ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இன்று அமலாக்கத்துறையும் சிபிஐயும் இன்கம் டேக்ஸும் இன்னும் சொல்ல போனால் தேர்தல் ஆணையம் எதற்காக பயன்படுத்துகிறது என்றால் ஆட்சியாளருடைய கைப்பாவையாக என்ன சொல்லுகிறார்களோ, என்ன உத்தரவிடுகிறார்களோ அதற்கு செய்வதற்கு இதை பயன்படுத்துகிறார். நான் கேட்கும் கேள்வி, அசோசியேட் ஜேர்னல் இது யாருடையது? ஜவஹர்லால் நேரு, தியாகிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது யாருடைய பணம்? பிஜேபியுடைய பணமா? பொதுமக்களுடைய பணமா? ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பணமா? எங்களுடைய தலைவர்கள் பணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 1937ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அசோசியேட் ஜேர்னல் மூலியமா தான் நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகையும், நவ்ஜீவன் என்ற பத்திரிகையும், உருதுல ஒரு பத்திரிகையும், 3 பத்திரிகை கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு மனசுமை காரணமாக சம்பளம் கொடுக்க கூட வழி இல்லாமல் அது நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் யங் இந்தியா என்ற ஒரு லாபம் ஈட்டாத ஒரு நிறுவனத்தை நிறுவுகிறார்கள். லாப நட்டம் கிடையாது, அதுல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி கிடையாது. அதுல கட்சியும் அந்த யங் இந்தியாவும் உதவி பண்றாங்க. இது எப்படி குற்றமாகும்? பொதுமக்களுடைய பணம்னா நீ கேட்கலாம், இல்ல சொத்து பரிமாற்றம்னா நீங்க கேட்கலாம். இந்த சொத்தை, அசோசியேட் ஜேர்னலுடைய சொத்தை நீங்க வித்துட்டீங்க, இல்ல வேற யாருக்கு டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்க, பத்திரம் பண்ணிட்டீங்கன்னா சொல்லலாம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது, சட்டப்படி கையாளுறாங்க. எங்க குடும்பம், காங்கிரஸ் குடும்பம், இதை எப்படி அரசியலுடைய பொலிட்டிக்கல் வெண்டட்டா என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள், அரசியல் பழி வாங்கும் போக்கு. இதுல விசாரிச்சாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப குற்றப்பத்திரிகை சொத்துக்களை அட்டாச் பண்ணி இருக்குன்றாங்க. இது நீதிமன்றத்தில் நிக்க போதா? நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொள்ளுமா? இதையெல்லாம் இந்திய நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவுடைய புதிய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் சரியான ஜோடிகள் என்று சொல்லுகிறார். நாங்கள் கேட்கிறோம், திமுகவும் காங்கிரசும் சரியான ஜோடிதான். மக்கள் நல பணியில, மக்களுக்கு குரல் கொடுக்கின்ற போராட்டத்தில, மதவாதிகளை எதிர்ப்பதில, மசூதிகளை இடிப்பவர்களுக்கு எதிராக, சர்ச்சைகளை கொளுத்துவதற்கு எதிராக, இந்தியாவில் உள்ள இந்துக்களுக்கு எதிராக உள்ளவர்களை எதிர்ப்பவர்கள் தான் நாங்கள். ஆனால் இந்துக்கள் இந்துக்கள் என்று இந்துத்துவ அரசியல் யார் செய்கிறார்களோ அந்த இந்துத்துவவாதிகளை எதிர்ப்பவர்கள் நாங்கள் எல்லாம் இந்துக்கள். என் பேர் செல்வ பெருந்தகைன்னா நான் காலையில முருகர் முன்னாடி நின்று வரேன்னா நான் இந்து. சொர்ணா சேதராமன் இருக்காருன்னா அவருடைய குலதெய்வம் சொர்ணேஸ்வரர், அவர் இந்து. லாரன்ஸ் கிறிஸ்தவர். நாங்க எல்லாம் பன்முகத்தோடு இருக்கிற இந்தியால வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க சாதி, எங்கெங்க மதம், மதவாதிகள் மத அடிப்படையில் இந்த தேசத்தை துண்டாட நினைக்கிறார்கள். அவங்களுக்கு எங்களுக்கு உள்ள வித்தியாசம் தான். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் எல்லா மக்களுக்குமான கட்சி. ஆனா பாஜக எல்லா மக்களுக்குமான கட்சின்னு திரு நயினார் நாகேந்திரன் சொல்லுவாரா? இஸ்லாமியர்களுக்கான கட்சி நாங்க குரல் கொடுப்போம்னு சொல்லுவாரா? கிறிஸ்தவர்களுக்கான கட்சி நாங்க குரல் கொடுப்போம்னு சொல்லுவாரா? பார்சி, புத்திஸ்ட், சீக்கியர்கள், ஷெட்யூல்டு மக்கள், மலைவாழ் மக்கள், இவங்களுக்காக நாங்க போராடுவோம் ஒரு குரல் கொடுப்பாரா? ஆகையால நல்ல ஜோடி, பொருத்தமான ஜோடி, தேசிய அளவில் ஒரு முகம் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி, தமிழ்நாட்டுடைய முகம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? நல்ல ஜோடி தான். நாங்க ஊழல்வாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எதிரானவர்கள். பேசியது தவறு. எல்லா ஜனநாயக சக்திகளும் எதிர்த்திருக்கிறோம், நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கட்சி பொறுப்பிலிருந்து முக்கியமான பொறுப்பு துணை பொதுச் செயலாளர் நீக்கி இருக்காங்க. இன்னும் மற்ற நடவடிக்கைகள் தயாராகிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் ஜனநாயகத்திற்கு என்ன உட்பட்டதோ அதில் நாங்கள் வந்து உட்பட்டிருக்கோம். பாஜக செய்வது உண்மையிலேயே இந்துக்களுக்காகவும் மக்களுக்காகவும் இருக்கணும். கபட நாடகம் ஆடக்கூடாது. கட்சி பதவி நீக்கியது பேசல, ஒரு அமைச்சரா இருந்து அவருக்கு பேசுனது தவறு, அமைச்சர் பதவியில நீக்கணும்னு சொல்லி கவனம். அது மாண்பு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். கரெக்ட். நான் என்ன சொல்றேன், சட்ட பிரகாரம் எது சரியா மாண்பு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டம் இதையெல்லாம் யாரு பின்னாடி எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க? இந்த தேசம் என்பது எல்லோருக்குமான தேசம். இந்த மண் என்பது எல்லோருக்கான மண். ஆலயங்கள் என்பது எந்த சாமி வந்து சாதி பாகுபாடோடு இருக்குது? இந்த சாதி தான் உள்ள வரணும், இந்த சாதி வரக்கூடாது எந்த சாமி சொல்லுது? எல்லோரும் சமம், எல்லோருக்கும் உரிமை இருக்கு. ஆலய வழிபாடு எல்லோருக்கும் உண்டு. இதை வந்து காங்கிரஸ் காலத்தில் மகாத்மா காந்தியடிகள் காலத்திலேயே வைத்தியநாத ஐயர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் செஞ்சார். வைத்தியநாத ஐயர் பிராமின், ஒரு பிராமின் சமூகத்தை சேர்ந்த பாரிஸ்டர் வைத்தியநாத ஐயர் தலித் மக்களை கூட்டிட்டு போயிட்டு ஆலய பிரவேசம் பண்ணாரு. இது எப்போ? சுதந்திரத்திற்கு முன்னாடி. இன்னும் அந்த சாதிய கொடுமைகள் இருக்குன்னா அது இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும். ஒண்ணுக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு தீர்ப்பு வாங்கிட்டு வந்து அவங்க ஆலயத்துக்குள்ள போக கூடாது. ஆனால் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவில் பேசிய முதலமைச்சர் அதிகளோட பெண்கள் தான் அதிகளோட இலவச பேருந்தில் பயணம் செய்திருக்காங்க. எந்த அடிப்படையில், எந்த புள்ளிவிவரத்துல அதை குறிப்பிட்டு பேசினார்? இன்னைக்கு காங்கிரஸ் எப்படி இல்ல, இன்னைக்கு வறுமை கோட்டின் கீழே யார் இருக்காங்க? ஷெட்யூல் இன மக்களும் மலைவாழ் மக்களும் வறுமை கோட்டின் அதிகமாக 20 விழுக்காடு 25 விழுக்காடு இன்னைக்கு இருக்காங்கன்னா, இன்னைக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அரசுடைய உதவிகளையும் அரசுடைய உரிமைகளையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரே சமூகம் வந்து அவர் சொல்ற ஆதி திராவிட சமூகமும் மலைவாழ் மக்களும் தான். இப்போ வசதியை நாங்கள் படிச்சிடலாம். இப்போ நான் படித்து மேலே வந்துட்டேன், பொலிட்டிக்கலாக மேலே வந்துட்டேன். இப்போ என் மேலே அந்த தாக்குதல் இல்லையா? இருக்க தானே செய்யுது. நீங்களாம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. நான் கேட்குறேன், இருக்குதா இல்லையா? நீங்கள் எல்லா பத்திரிகையாளர் உண்மையை சொல்லுங்கள். எதிர்கட்சிகளை என் மேலே தாக்குறது, பிற எதிர்கட்சியை பேசுறது, என்ன பேசுறது, முன்னாடி இருந்த காங்கிரஸ் தலைவர்களை பேசுறது, இப்போ நான் காங்கிரஸ் தலைவராக பேசுறது இருக்கா இல்லையா? அந்த பார்வை இருக்கா இல்லையா? அந்த பார்வை இருக்கு. அந்த பார்வை இருக்கு, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நான் ஒன்று சொல்றேன், இன்றைக்கு இந்த ஆட்சியில முதலாக நிலம் கொடுப்பது, வீடு கொடுப்பது, பேருந்தில் பயணம் செய்வது, உரிமை தொகை கொடுப்பது, வறுமை கோட்டின் கீழே இருக்கிற பட்டியலின மக்களும் மலைவாழ் மக்களும் பயன்படுறாங்க. அதில் மாற்று கருத்தை கிடையாது. அதை டிபெண்ட் பண்ணி தானே இருக்காங்க. மீதி பேர் அதை டிபெண்ட் பண்ணி இல்லையே. ஒருத்தை சார்ந்து இருக்காங்க. எனக்கு வந்து எந்த ஆதாரமும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை தொழிலதிபர்கள் தலித்துன்னு காட்டுங்க பாப்போம். பல ஆயிரம் தொழிலதிபர்கள் இருக்காங்களே, யாராவது 1-2 பேரை சொல்லுங்க, 1% சொல்லுங்க. கிடையாது. அந்த அளவுக்கு எட்ட முடியல. அப்படி தப்பி தவறி வந்தாங்களோ அடிச்சு அவங்களை வீழ்த்திடுவாங்க. இதுதான் இந்த சமூக கட்டமைப்புல இன்னும் இருக்கு. இதை மாத்ததான் எங்க தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து குரல் கொடுக்கிறார். 2026 தமிழகத்துல கூட்டணி ஆட்சி தான் பாஜகவும், கூட்டணி இல்லாத தனித்திறமை ஆட்சி தான் அதிமுகவும் தொடர்ந்து. நான் ஏற்கனவே சொன்னேன், அது இயற்கையான கூட்டணி இல்லை, ஒத்துக்கொள்ளாத கூட்டணி. ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. எந்த நேரம் விரிசல் வரும், எந்த நேரம் தொண்டர்கள் புரட்சி செய்வாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் இது விருப்பமான கூட்டணியா இருந்தா அன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேசியிருக்கணும். அவர் தானே பிரதான தலைவர். ஏன் பேசல? அவர் ஏன் பேச அனுமதிக்கல? இல்ல அவர் ஏன் பேச மறுத்துட்டார்? 2 விஷயம் இருக்கு. அவர் பேச மறுதளித்துட்டாரா இல்ல பேச அனுமதிக்கலையா? அவர் எழுந்து சொல்லணும்ல, இது உண்மையான கூட்டணி, நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்ட்டு. அப்ப ஏதோ கட்டாயத்தின் பேரில் மிரட்டி உரட்டி சேர்த்திருக்கிறார்கள் என்னுடைய பார்வையை. மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை தான் அங்கங்க அதிமுக ஒரு சில தலைவர்கள்லாம் எதிர்க்கிறாங்க. நாங்க இதை கவலையோடு பார்க்கிறோம், வருத்தத்தோடு பார்க்கிறோம், இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா பேச்சுக்களும் தொலைக்காட்சியில் விவாதங்களும் வந்துட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரை பாஜக என்பது சிஏஜி அறிக்கைப்படி கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்களே சொல்றாங்க ஊழல் நிறைய நடந்திருக்கு. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் போடப்பட்ட சாலைகளை சொல்றாங்க. துவாரகா ரோடு 250 கோடியில் 1 கிலோமீட்டர் ரோடு போட முடியுமா? இதெல்லாம் நயினார் நாகேந்திரன் அண்ணனை போய் சொல்லுங்க. ரைட், நன்றி. திமுக கூட்டணிக்கு அதிமுக பாஜக கூட்டணி பார்த்தா பயமா இருக்கு, வயிற்று பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி. யார் கூட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை?
பாரதியார் சொல்லியிருக்கார், அச்சம் என்பது யாருக்கு வரும்? அச்சம் என்பது யாருக்கு வரும் சொல்லுங்க யாராவது? மனிதர்களுக்கே வராது அச்சம், தலைவர்களுக்கு வருமா? எங்களை பொறுத்தவரைக்கும் அச்சம் இல்லை. அச்சம் என்பது நாய்க்கு தான் வரும்னு சொல்லியிருக்காரு. ரைட், தேங்க்யூ.